வணக்கம் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். அதாவது அன்புமணி அவர்கள் பேசினதை நீங்களும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது உண்மையிலே திமுகவுக்கு அப்படி ஒரு தேவை இருக்கிறதா அப்படின்ற கேள்விக்கு ஏற்கனவே திமுக அதிக தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த மாதிரியான தேவை இல்லை. இருந்தாலும் அன்புமணி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில திமுக பக்கம் போகக்கூடிய வாக்குகளை கவர்ந்து வருவதற்காக அவருக்கு அந்த தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. அவருடைய குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படை ஆதாரம் இல்லாதது ஒன்று. இரண்டாவது, அவர் சொல்லுகிறார் ஏதோ சித்திரை திருவிழாவில் அவர் கூட்டத்தை காண்பித்து விட்டார், எனவே திமுகவிற்கு பயம் வந்து விட்டது என்று. ஆனால் அவருக்கும் அவர் தந்தைக்குமான யுத்தம் அதற்கு முன்னாலேயே ஆரம்பித்து, சித்திரை திருவிழாவில் உன்னுடைய திறமையை நான் பார்க்கிறேன் என்று ராமதாஸ் அவர்கள் ஒரு வாய்ப்பு, மருத்துவர் மூத்தவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்ததாக உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டிற்கும். அப்படி இருக்கிற போது இந்த இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் ஏன் இழுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு இப்படி எல்லாம் பழக்கமும் இல்லை. ஒரு கட்சிக்குள் புகுந்து ஒரு கட்சியை உடைப்பது அல்லது ஒரு கட்சியை பிரிப்பது என்பது எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதும் அதற்கான ஆசையும் இருந்ததில்லை. அது போன்ற பிற்போக்குத்தனமான எண்ணங்களை எங்களுடைய தலைவர்கள், தந்தை பெரியாரோ பேரறிஞர் அண்ணாவோ தலைவர் கலைஞரோ எங்களை ஊட்டி வளர்க்கவில்லை. சகோதரர் இன்னொன்னு சொல்றார், நாங்க ஒரு பக்கம் சூழ்ச்சி செய்தோம் என்று சொல்லுகிறார், இன்னொரு பக்கம் பாமகவிலும் சூழ்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இது பார்க்கிற போது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்கிற கதையாக யாரை பார்த்தாலும் அவருக்கு சூழ்ச்சியாளர்களாக தெரிகிறார்கள் என்று சொன்னால், சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஏதோ ஒரு விரக்தியான மனநிலையில் இருக்கிறார். அந்த வகையில் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். இதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் ஏதோ மிக விரைவில் அவர் அந்த மனநிலையிலிருந்து, விரக்தியான மனநிலையில் இருந்து வந்து சாமானியமான மனநிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விருப்பம். சரி, இன்னொரு கேள்வி. அவர் அதுல குறிப்பிட்டிருந்தது, திமுக நினைச்சிருந்தா இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில இடஒதுக்கீடு கொடுத்திருக்க முடியும், ஆனா அவங்க கொடுக்கல, சமூக நீதி இல்ல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? சமூக நீதியை நிலைநிறுத்துவதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னொருவர் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர் அன்புமணி ராமதாஸிற்கு அந்த வரலாறு தெரிந்திருக்காது. ஆனால் பெரியவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் 20% எம்பிசி என்கிற கோட்டாவை உருவாக்கி கொடுத்ததே தலைவர் கலைஞர் தான். ஆனால் எத்தனை உயிர்கள் அதற்கு பலி போனது என்பதை மருத்துவர் மூத்தவர் ராமதாஸ் அவர்களுக்கு தெரியும். அத்தனை பேருக்கும் அந்த சமூக நீதி போராளிகள் என்று அந்த இடஒதுக்கீட்டிற்காக போராடியவர்களுக்கு தியாகிகளுக்கு வழங்கப்படுகிற உதவித்தொகை வழங்கி அந்த குழந்தைகளுக்கு படிப்பதற்கு உதவி செய்து, இன்னும் சொல்ல போனால் சமூக நீதி அவர்களுக்கான ஒரு மண்டபத்தையும் எழுப்பி அதற்கும் அழகு சேர்த்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே சமூக நீதியை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒன்று கேட்கிறேன், உங்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை அதிமுக தந்ததை உச்ச நீதிமன்றம் ஏன் மறுத்தது? அதில் என்ன தவறு இருந்தது, எப்படி இருந்தது என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் இதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் கட்சிக்குள்ளே இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைக்கும் அவர் சொல்லுகிற சமூக நீதிக்கு எதிரான சிந்தனையும் உள்ள பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அவர் திமுகவை குற்றம் சாட்டுவது என்பது தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்து விடுவார்கள். இதை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். எனவே திமுகவும் அதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளாது. நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.